கூலி வேலைக்கு சென்ற மனைவி வீடு திரும்பாத நிலையில் மறுநாள் முட்புதரிலிருந்து கைகால்கள் கட்டப்பட்ட நிலையில் உடல் நிர்வாணமாக மீட்கப்பட்டுள்ளது. பெண்ணை கொலை செய்தவர்கள் யார்? போலீஸ் விசாரணையில் தெரிய வந்தது என்ன? நெல்லை மாவட்டம் பாளையங்கோட்டையை அடுத்த திருமலை கொழுந்துபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் சுடலை முத்து. இவரது மனைவி 50 வயதான மாதா. மாதா 100 நாள் வேலை திட்டத்தில் குளக்கரை சீரமைப்பு வேலை செய்து வந்தார். இந்நிலையில் திங்கட்கிழமை வேலைக்கு சென்ற மாதா இரவு வெகு நேரமாகியும் வீடு திரும்பாததால் கணவர் சுடலை முத்து அதிர்ச்சியடைந்தார். மாதாவுடன் வேலை பார்த்த பெண்களிடம் மனைவி குறித்து விசாரித்த போது அவர் அருகில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்றதாக தெரிவித்துள்ளனர். சுடலைமுத்து ஆற்றிற்கு சென்று பார்த்தபோது அங்கு அவரை காணவில்லை. பல இடங்களில் தேடியும் கிடைக்காத நிலையில் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். தாமிரபரணி ஆற்றுக்கு சென்ற போலீசார் அங்கு தேடி பார்த்த நிலையில் தண்ணீருக்குள் மூழ்கி உயிரிழந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். அவர்களும் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தேடி பார்த்தும் உடல் கிடைக்கவில்லை. இந்நிலையில் மாதாவின் உறவினர்கள் ஆற்றோரம் உள்ள முள்காடுகளில் தேடி பார்த்தனர். அப்போது அங்குள்ள முட்புதரில் நிர்வாண நிலையில் மாதாவின் உடல் கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். கைகால்கள் கட்டப்பட்டு வாயில் துணி வைத்து அடைத்த நிலையில் மாதா கழுத்து இறுக்கி படுகொலை செய்யப்பட்டு கிடந்தார். இச்சம்பவம் குறித்து பாளையங்கோட்டை தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தனர். மாதாவுடன் ஆற்றுக்கு குளிக்கச் சென்ற பெண்ணிடம் விசாரித்ததில் 3 பேர் மாதாவை அழைத்துச் சென்றது தெரிய வந்தது. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு நடைபெற்று வரும் நிலையில் அதிகாரிகள் அழைப்பதாக கூறி மாதாவை அழைத்துச் சென்றுள்ளனர். அந்த கும்பல்தான் பலாத்காரம் செய்து கழுத்தை இறுக்கி கொலை செய்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் கஞ்சா போதையில் இருந்ததற்கான ஆதாரங்களும் கிடைத்துள்ளன. மாதா சித்திரவதை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்றும் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் உறவினர்கள் தெரிவித்தனர். இங்கே ரோட்டு வேலைக்கு வந்துட்டு குளிக்க போன இடத்துல இந்த மாதிரி மர்மமான முறையில் இறந்துருக்காங்க. இதுக்கு முடிவு தெரியணும். எங்களுக்கு விசாரணை கிடச்சி எங்களுக்கு குற்றவாளி கைப்பிடிக்க தண்டி நாங்கள் உடலை வாங்க மாட்டோம். காலுங்கையும் மர்மமான முறையில் கட்டி போட்டிருக்காங்க. இதுக்கு முடிவு தெரியணும். எங்களுக்கு குற்றவாளியை கண்டுபிடிச்சி தரந்தாண்டி நாங்கள் உடலை வாங்க மாட்டோம். ஊர் மக்கள் சார்பாக பஞ்சாயத்து வேலைக்காக வேண்டி வேலைக்கு கூலி வேலைக்கு போனால கலெக்டர் கண் நட்டதுக்காக வேண்டி ஊர் பஞ்சாயத்து தலைவர் கூப்பிட்டதுனால அந்த அம்மா வேலைக்கு போயிருக்கு. வேலைக்கு போனதும் ஆற்றுக்கு குளிக்க போன இடத்துல மர்ம முறையில் நீர்க்குற மரத்தில் காலிங்கையை கட்டி கொலை செய்யப்பட்டிருக்கு.